நான் வந்து காட்டு மாக்கான் மாதிரி இருப்பேன். பார்த்தா நல்லவர். இதுதான் என்னுடைய குணம். என்னை வந்து விஷத்தை குடித்தேன், என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. நான் தெரியும் நான் செத்து போயிருவேன்னு எனக்கு தெரியும். டாக்டர் சொல்லிட்டாங்க கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு. என்ன நடக்குது அப்படின்னா, மருத்துவமனையில் ஆண்டவர் தேடி வந்தார். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு பலூனுக்குள்ள ஒரு ஜிகினாவை அள்ளி போட்டு குத்தி விட்ட பலூன் எப்படி வெடிக்குமோ, ஆண்டவர் எனக்கு முன்பே வெடித்து சிதறி அவருடைய மகிமை என் மேலே விழுந்தது. நான் சரியாயிட்டேன். அதுக்கடுத்து 4 மாவடிக்குள்ளே என்னை அனுப்புகிறாங்க. 4 மாவடி இயேசுடைய இருக்கிறார், மோகன் சேப்பா இருக்கிறாங்கல்ல, அங்கே என்னை அனுப்பி விட்டு அப்படியாவது உருப்படுறானா பார்ப்போம் அப்படின்னு. நான் அங்கே போகும்போது பீடி, சிகரெட்டு, கஞ்சா, கூலி, சைனி கேண்டி, பாண்டராக்கு, போயில பகவத் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் போனேன். அங்கே போயிருக்கும்போது பார்த்தா திடீர்னு எங்களுக்கு இப்படி தான் ஸ்டாஃப், இவங்களுக்கு 4 மாவடி இவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. எங்கள் மோகன் சேப்பா அங்கே ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒருத்தர் கட்டேன்னு இருப்பார். அவர் இருந்துச்சு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எங்கிருந்து வந்திருக்கிறன்னு எனக்கு தெரியும், நீ என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிற எனக்கு தெரியும் அப்படின்னோடனே எனக்கு பயந்துட்டேன். இவர் கத்தரா? கட்டேன்னு கத்தரிக்காம கடற்கரை, இவர் கத்தராம நமக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், நான் ஒரு பாரம்பரியத்தை சார்ந்தவன், எனக்கு தீர்க்க தரிசனங்களே என்னன்னே தெரியாது. அப்படி பார்த்து எனக்கு ஒரு பயம், இவன் எதையாவது நம்ம பண்ண தப்ப போட்டு விட்டா திருப்பி ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு. பொம்பளையால் பக்கத்தில் போயிருந்தா அங்கே ஒரு அம்மா உட்காந்துருக்க வேண்டியதான சேரில். அந்த அம்மா திடீர்னு குதிச்சு, நான் கர்த்தர், யோனாவே நீ எங்கே ஓடனா உன்னை விட மாட்டேன், நான் அந்த ரூமுக்கு போகிறேன், ரூமில் போய் படுத்துக்கிட்டேன், யார் என்ன கேட்பா அப்படின்னு போய் படுத்துக்கிட்டேன். அப்போது அண்ணன் மாதிரிலாம் சொல்லுவாங்க, நான் தூதர்களை பார்த்தேன். ஒரு அண்ணன் சொன்னாங்க, அந்த அண்ணன் பேர் வசந்த். தம்பி, நான் ஜெபிக்கும் போது நான் பாம்பையும் குரங்கையும் பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், குரங்கை துரத்தி விட்டுட்டு பாம்பை அடிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு. நம்ம சொன்னாங்க, இது ஆவிக்குரிய கண்ணு சொன்னாங்க. என்ன கண்ணு? பார்த்தேன், என்ன இவங்க ஒரு மாதிரி பண்ணுறேன். ஒருத்தர் சொல்கிறார் தூதனை பார்க்குறேங்கார், ஒருத்தர் சொல்கிறார் வானம் திறக்கப்பட்டு தேவ பிரசனம் இறங்குறதை பார்க்குறேங்கிறா. இப்போ எனக்கு ஒரு ஆசை, நம்மளும் எதாவது என்ன பண்ணணுமே, பார்க்கணுமே அப்படின்னு. இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரும்போது மோகன் சேப்பா சொல்கிறாரு, அந்நிய பாஷை ஊழியக்காரனா அந்நிய பாஷை பேசணும் அப்படிங்கிறார். அவர் ஜபத்தில் அபிஷேகத்தை நடத்திட்டு லைனில் நடந்து வராங்க, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. நமக்கு தான் நடிக்க தெரியும்ல. நெல்லை ஜெபராஜ்ங்கிற ஒரு தேவ மனிதன் இப்படியாக பிரசங்கித்தார், சிவாஜி கணேசன் இன்னும் சாகவில்லை, ஒவ்வொரு கிறிஸ்தவருக்குள்ளேயும் மறைமுகமாய் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சர்ச்சில் வந்து அந்நிய பாஷை என்ன ஆட்டம் என்ன பாட்டம்னா, வீட்டுக்கு போனால் மஞ்சையா பச்சை பச்சையா கலிஜி காரி துப்பி பேசுறது என்ன. இப்போ ஆண்டவரே சந்தேகப்படுறா, இது என்ன ஆவின்னு தெரியலையா, சர்ச்சுக்கு வந்தால் நமக்கே டஃப் கொடுக்குறா, வீட்டுக்கு போனால் அவன் மாப்பிள்ளைக்கே டஃப் கொடுக்குறா அப்படின்னு. இப்போ நம்ம நடிப்போம்ல. அப்போ அவங்க வரும்போது நான் சும்மா பல 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 போயிட்டார். அடுத்த நாள் இப்போ இதான் என் வாழ்க்கை. ஒரு நாள் எனக்கு தாக்கம் ஏற்பட்டது.